ஐயோ லட்சுமி அம்மா குக்கா. ஏண்டா அப்படி கதறற? அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு மணி ஆறு. அவ்வளோ டெரராவாடா இருக்கேன்னா? ஆமா மேம், உங்களுக்கே தெரியல நீங்க டெரரா இருக்கீங்கன்னு. சுந்தரி அக்கா, பையன் எழுதின லெட்டர் படிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கேட்க? சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வர லெட்டர் எழுத கூட ஓகே, கரெக்டான போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருக்காரு. போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு ஏன்னா அவருக்கு போட தெரியாது. எழுதிட்டு இவர் அட்ரஸே எழுதிடுவாரு. வீட்டுக்கே வந்துகிட்டே இருக்கும். பரவாயில்ல நமக்கே போடுறாங்களேன்னு அவர் நினைச்சுக்கிட்டு. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பேரிங் அமைஞ்சிருக்கு. சோ இன்னைக்கு லட்சுமி மேமோட பேரா இருக்கிறது தங்கதுரை அண்ணா. ஓகே, அடுத்து நம்ம பேரிங்க்கு கூப்பிட போறது பிரியா மேம். எந்த டப்பாவை செலக்ட் பண்றீங்க? 8. சின்ன வயசுல நிலாவை காட்டி சோறு ஊட்டுவாங்க. ஆஹா, ஃபர்ஸ்ட் டைம் நான் நிலாவை பாக்குறேன். ஆனா சாப்பிட முடியலையே. புகழ். நிலாவை பார்த்து சாப்பிட முடியல. பசிக்குது ஆனா தூங்கலான்னு போறேன், ஆனா தூங்க முடியல. பசிக்கும் போது ஏன் சார் தூங்க போறான்? பசிக்கும் போது சாப்பிட வேண்டியது ஏன் தூங்கணும்னு கேக்குறேன். என்னமோ பண்ணுது. பண்ணுதா? அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. அப்ப எங்கட சொல்ல லெட்டர் படிச்சு வச்சிட்டு பாயா படிச்சு வச்சிட்டு. பிரம்ம உன்னை படைக்கும் போது லீவ் போட்டானா? கூட இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து, கூட இருக்க எல்லாரும் சேர்ந்து ஐயோ நல்ல வேலை கொடுத்திருக்காங்க. அழகா உன்னை படைச்சிருக்காங்க. ஒருத்தர் தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. ஐயா, ஒரு 10 கவிஞர்கள் ஒண்ணா சேர்ந்து எழுதுற மாதிரி இருக்கேயா? கடவுள் படைச்ச கடைசி அழகி நீதான். ஐயோ ஷபு, அழகி. டேய் உன் வைஃப்க்கு மேல எழுதிருக்கியாடா? கையெடுமா. ஓகே, இது யாரா இருக்கும்? யாருக்கு எழுதிருப்பாங்க? புகழ். யாருக்கு எழுதிருக்காங்கன்னு ஏதாவது ஐடியா? வேற யாரும் லட்சுமி ராமகிருஷ்ணன் மேம் தான். பொன்னூஸ். ஓகே, அந்த 8ஆம் நம்பர் கோமாளி வாங்க. இதயம் உடைத்தாய் நொறுங்கவே என் மறு இதயம் நீ உடைத்தது. வணக்கம் மிஸ்டர் ஹரிஸ் ஜெயராஜ் சார், எப்படி இருக்கீங்க? சரியான கலை. ஆனா ஒரு விஷயத்தை பாருங்க, தலைவர் 8க்குள்ள உலகம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனா என் உலகத்தையும் 8ல வச்சிருக்காங்க பாத்தியா? இதுக்கெல்லாம் நம்ம சிறப்பு கட்டி நம்மளே அடிச்சுக்கலாம். ஒரு சிலைய விநாயகர் சதுர்த்திக்கு பாரு, அதை கடல்ல போட்டு கரையும் வைப்பாங்க, கருவறையில சிலையாவும் வைப்பாங்க. நீ கருவறையில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நிப்பாட்டு, நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்னும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. ஏமா உன்னை பிள்ளையாருன்றா நீ பார்த்து திருச்சிக்கிட்டு இருக்க மண்ணில் கொட்டுமா? ஒரு கடிதம் எழுதினே என் உயிரை என்ன பண்ண போறா? ஜிப்பு போடாம வந்திருப்பா, அப்படி உட்காந்து யாரும் தெரியாம போடுவான். நான் என்னை அனுப்பினே காதலி, என்னை காதலி காதலி. என்னுள்ளே பல மின்னல். என்னதுப்பா? அவளை கூப்பிடு, ஆசாதி. ஆசாதி வேணாம், வயலன்ஸ் வேணாம். இதுக்குதான் இந்த விக் எல்லாம் வைக்காத. அவன் கொஞ்ச நேரத்துல உன்னை ஆடுன்னு நினைச்சிட்டு வந்துட்டான். ஆடு நடக்கும். ஆமா, நல்லா தான் பேருங்க அமைஞ்சிருக்கு, மோலூட்டியும் கோல் முட்டியும்னு. ஓகே, இன்னைக்கு மோலோட்டியோட பேரா இருக்கிறது ஒரு கோல்முட்டி. கண்ணாத்தான் கரண் வாழ்க. ஓகே, பேரிங்க்கு நம்ம அடுத்து கூப்பிட போறது ராஜு. கரெக்ட்டா ஒண்ணு நடப்பாங்க. ஓகே, சோ ராஜு, இந்த பேரிங்ல நீங்க எந்த பாக்ஸை சூஸ் பண்ண போறீங்க? ஏய் மூணு 2. ஐயோ நானு. ஐயோ மதுமிதா இருக்காடா, இன்னும் எனக்கு பயமா இருக்குடா. கோட்டரோட சேர்வது தந்தூரி. அட பாவி. கோமாளியுடன் அன்பாக இருப்பது சுந்தரி. இதெல்லாம் எங்கடா உட்கார்ந்து எழுதிட்டு வர்றீங்க? சரத்து சரத்தா? சரத்துதான். அவன் தான் அப்படி நடந்தான் பாரு. மீனை தவால போட்டு பரட்டுவ, அதையே ஏன் பண்றேன்னு கண்ணை விட்டு எங்களை மிரட்டுவ. எப்படித்தான் யோசிக்கிறாங்களோ? அட்வான்டேஜ்ல கோமாளிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு கேர் பண்ணுவ,
கேர்னு இங்கிலீஷ் வார்த்தை ஒரு சரத்துல 3 பேருக்கு சமைக்க சொன்னா ஒரு குண்டா நிறைய சோறு பண்ணுவேன். குண்டா சுந்தரி அக்காக்காக இந்த லெட்டரை எழுதின அந்த கோமாளி யாரு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான். பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். எலிமினேஷன் வீக்குப்பா. ஐயா 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 வருத்தப்படுறீங்களா? நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஏய் அதான் அவன் மூஞ்சில ஹாப்பினஸ்ல ஏன்டா வர வைக்கிற வாண்டடா. இப்ப எலிமினேஷன் வீக்கு பார்த்து காப்பாத்தி விடு. பண்ணணும்ல, என்னைய பண்ணக்கூடாது. இல்ல உங்களை ஜெயிக்க வைக்கணும்ல, அதை பண்ணணும்ல, சமையல் பண்ணணும்ல. இது மட்டும் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், இதுக்கப்புறம் வாரம் உன்னைய தாண்டா எடுப்பேன். சரத்து, சுந்தரி அக்காவுக்கு லெட்டர் எழுத காரணம் என்ன? போன வாரம் நான் வந்து பஜ்ஜி எடுத்தேன்ல. ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்து முதல்ல வந்து கடை போட்டது வந்து பார்த்தோன்னா பஜ்ஜி கடை தான் போட்டாங்க. நான் அதை வச்சு தான் பஜ்ஜி எடுத்தேன். எங்கள் அம்மாவுக்கு நான் இது வரைக்கும் லெட்டர் எழுதுனது கிடையாது. ஏன்னா நான் அம்மாகிட்ட பேசுவேன், எப்படிமா இருக்கீங்க அப்படின்னு. நான் சுந்தரி அக்கா வந்து ஒரு அம்மாவாக நினச்சி அவங்களுக்கு ஏதாவது ஒரு எழுதணும். லவ்லி லவ்லி லவ்லி. என்ன பிள்ளைங்க அதிகமானே போகுது போல. அதான் தாய். ஆனா பாரு சுந்தரி அக்கா, எத்தனை பேர் மனசுல இருக்க அம்மாவை நீங்க ஞாபகப்படுத்துறீங்க பாத்தீங்களா? முதல் ஒரு புள்ள எழுதி இருந்தது, இப்ப 2வது ஒரு புள்ள எழுதி இருக்குது. 3வது அடுத்தது யாரு என்ன எழுதுவாங்க தெரியல. ஓகே, இன்னைக்கு ராஜோட பேரா இருக்கிறது சரத். எரும மாதிரி இட்டு போய் கண்டுக்கறாம போறாம. மதுமிதா மட்டும் வேணாம்டா, சுந்தரி அக்கா எனக்கு தெரியாது. தண்ணி வச்சுக்கா. எனக்கு வேண்டாம். ஏய் மதுமிதா சொல்லிட்டே இருப்பான். ஊத்திட்டீங்க. ஓ அப்படி அடிச்சுப்பாங்க போல. ஓகே, அடுத்ததா நம்ம பேரிங்க்கு கூப்பிட போறது மதுமிதா. ஐயோ மதுமிதாடா. 3 உங்களுக்கு என்ன நம்பர் வேணும்? 1. எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம். கடவுளே, மறுபடியும் முதல்ல இருந்தா. நீ வந்து அவிச்சு பறக்கிற மாதிரி இருக்கு. சர்ஜன் என்னடா அவிச்சி பாரு. அவிச்சு பறக்காத மாதிரியும் இருக்கு. சர்ஜன் தான். ஐயோ எனக்கு வேற தப்பாவே கேக்குது. சரி ஓகே. எனக்கு உன்னை பிடிக்கட்டல்லேடி. எனக்கு ஒன்னும் பிடிக்கிட்டல்லடே. நான் சின்னை மொட்டை மாடியில படிக்கட்டல்லேடி. சூப்பர், அருமை. அடுத்து நீ குக்கா இருக்கத விட கோமாளே இருக்க கொல்லன். கோமல் இருக்க கொள்ளன். நீ பேசுறதே புரியாது, இல்ல லெட்டர் வேற. லாஸ்ட் எபிசோட்ல மார்க் லிஸ்ட்ல உன் பேர் வரும்னு நான் எதிர்பார்க்கலையே. பார்க்கலையே. எல்லாரும் எவ்வளவு சீரியஸா இருக்காங்க பத்தியா உங்க லெட்டர்ல. ராஜு தான். நானா? ராஜு. உனக்கு இன்னும் நிறைய பயிற்சி தேவைப்படுது கிட்டியா. உனக்கு இன்னும் நிறைய ட்ரைனிங் தேவைப்படுது, புரிஞ்சுதா? அப்படி கேட்க. உனக்கு சமயம் கிட்டும் போது என்ன எடுத்த செல்லு. உனக்கு டைம் கிடைக்கும் போது என்கிட்ட சொல்லு. ராஜுக்கு தெரியுது. எனக்கு தெரிஞ்ச குக்கிங்கே உனக்கு சொல்லி தரேன். அவனுக்கு தெரிஞ்ச சமையல எனக்கு சொல்லி தந்து இது பண்ணுவாங்க. இந்த லெட்டர் யாருக்கு எழுதிருப்பாங்க? ராஜுக்காக. இதை எழுதினவர் திருவள்ளுவர் கண்ட்ரில பிறந்தவர் அவரு. நான் கன்னியாகுமரி. ஓகே, சோ மதுமிதா சூஸ் பண்ண அந்த 1 நம்பர் கோமாளி வாங்க. பாவம். ஆல் தி பெஸ்ட். அப்பாடா போய்ட்டாப்பா. கடவுளே, என்ன பாடுபட போறது. கன்னியாகுமரியின் கரடி குட்டி. என்னடா இப்படி சோகமா வர? அதே ஃபீல் தான உனக்கும். சே, இன்னும் வரலண்ணா. நானும் வரல. வேண்டாம் வேண்டாம். எனக்கு வேணாம். எனக்கு வேணாம். ஸ்ரீலங்கன் பவுலர் மலிங்கா மாதிரி வந்திருக்கானடா. யார் வேணும் உன் மனசுக்கு? எனக்கு உமேர் இல்லைன்னா ராஜு வேணும். எதுக்கு? எலிமினேஷன் வீக்ல உடனே அனுப்புவா. உனக்கு கிட்டியது ஆல்கஹால் இல்லோ. பாருங்க.